ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார். ஆனால் உங்களோட ராசிநாதனான சந்திர பகவான் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடந்து சென்றுட்டு இருப்பார். அப்போ இவரை வச்சு முழுமையான பலன்கள் சொல்லிட முடியாது. மற்ற கிரகங்களை வச்சு தான் நம்ம நிர்ணயப்படுத்துகிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி. அப்போ தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. இது ஒரு யோகமான காலகட்டங்கள் அப்படின்றது சொல்லலாம். எப்பொழுதுமே வருடத்தில் இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுவார். எப்போதுமே செப்டம்பர் மாத காலகட்டத்தில் எந்த காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தருங்க. பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவீங்க. கடன் சுமையிலிருந்து குறைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கைகள், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது எப்பொழுதுமே வருடம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். நீங்களே வேணாலும் சிந்தித்து பார்க்கலாம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாதம் 15 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 15 தேதி காலகட்டம் வரலும் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவீங்க. சொந்த பந்தத்தினால மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள் எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் தான் நடக்குன்றிருவீங்க. அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் எல்லா சுபகாரியமும் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. சார் என்ன சார் நீங்கள் மட்டும்தான் சார் இந்த விளக்கங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் எல்லா ஜோதிடர்களுமே சொல்லிகிட்டு இருக்காங்க கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனி தொடங்கிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்களே, இதெல்லாம் பொய் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அஷ்டமச்சனி தொடங்கி இருக்கிறது உண்மையான விஷயந்தாங்க. அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதாவது 7.5 சனியில் ஒரு மனிதன் 7.5 வருட காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் 2.5 வருட காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள். அப்போ இந்த அஷ்டமச்சனி எங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் தராதுனாக்கா கண்டிப்பாக தராதுன்றது சொல்ல வரேன். அது எப்படி சார் எங்களுக்கு மட்டும் தராதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, உண்மையாலுமே இந்த சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து நேர்கதியில் சென்றால் மிகப்பெரிய பிரச்சனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும். ஆனால் தற்பொழுது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறாருங்க. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறதின் காரணத்தினால் நீங்கள் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். எந்த ஒரு பிரச்சனைகளுமோ வம்பு வழக்குகளுமோ சட்ட சிக்கல்களுமோ வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. இது எவ்வளோ நாளைக்கு சார் இந்த விதிகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் இருக்குங்க. அப்போ நவம்பர் 15 தேதி காலகட்டம் வரலும் இந்த கடகராசி என்பவர்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும், வீடுமனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் ஒரு உத்தமமான ஒரு காலகட்டங்களானது தொடர ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். இந்த நவம்பர் மாதம் கடந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்தளவுக்கு விசேஷமான காலகட்டங்கள் கிடையாது. கண்டிப்பாக அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் தொடர ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு விட்டவர தொட்டவரன்றது புதிய தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சரிங்க, குடும்பத்தில் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வருகின்ற நவம்பர் மாதத்துக்குள்ளார செய்து முடிச்சுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கார். அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். அப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து ஓரிடத்துல லாபஸ்தானத்தில் விட்டுருக்கிறது மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் இடத்தோன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்றீங்க. அப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். இங்கே வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்கள் கண் முன்னே வந்து நிற்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்றீங்க. அதே போல் இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் 9, 10ஆம் அதிபதிகளும் இதே செவ்வாய் பகவான் குரு பகவான் வராங்க. 9, 10ஆம் அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ பரிவர்த்தனை அடைந்தாலோ அது தர்ம கர்ம ராஜயோகன்றீங்க. அப்போ இந்த அமைப்புகளானது இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வெகு நாட்களாக தடைபட்டு காத்திருந்த நிகழ்வுகள் கூட திடீர்னு நடக்கிறத பார்க்க முடியும்.
வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேருக்காக ஏங்கி காத்துட்டு இருக்கேன் சார், குழந்தை பேருக்கான அமைப்புகள் உருவானால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆத்மகாரகன் சூரியனோட புதன் சேரும் காலகட்டத்தில் குழந்தை பேர் தரிக்கின்றது ஒரு விதி உண்டுங்க. அதன் அடிப்படையில் சூரியனும் புதனும் சேர்ந்து நிமிட யோகம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும்ன்ற விதிங்க. குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்டி பொறாமைகள் இப்படி இருந்த நபர்கள் யாராக இருந்தாலும் போட்டியிலிருந்து சவால் விடும் சூழல்களுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளில் விரிசல்கள் பிரச்சனைகள் இருந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படலாம். ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்பு மேலே அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. படித்து நிரந்தர ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்கனாக்கா கண்டிப்பாக அந்த உத்தியோகமானது உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். திருமணம் நடக்காத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகுது. திருமணம்னா மட்டும் தெளிவாக சொல்ல வரேங்க, உங்களோட ஜாதகத்தை கொடுத்து ஒரு நல்ல ஜோதிடரை கொடுத்து பாருங்கள். உங்களோட சுய ஜாதகத்தில் ஏதாவது தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், இது மாதிரி பல்வேறுபட்ட ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தோஷம் இருந்தால் அதுக்கு சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்துட்டு திருமணம் பண்ணுறது நல்லாயிருக்கும். குழந்தைக்காக வேண்டி காத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தானாகவே குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் குறையிருந்த நபர்களுக்கு, ஏன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் இதுக்கு முன்பாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாக கூடியிருந்த நபர்களில் இந்த கடகராசி என்பர்களும் உண்டு. அப்போ ஆரோக்கியத்தில் குறையிருந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு தெளிவு பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதுபோல் 12ஆம் அதிபதி லக்னகேந்திரம் மாரி உட்காந்துருக்கிற ராசியை நோக்கி வந்திருக்கிறனால ஒரு ஜாதத்தில் 7, 9, 12ஆம் அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ அந்த நேர தசாபத்தி காலகட்டங்கள் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறுன்ற விதிங்க. ஒருவேளை கடகராசி என்பவர்கள் யாராவது இந்த நேரத்தில் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கனாக்கா நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் முயற்சி எடுத்து வெளிநாடு போயிட்டீங்கன்னாக்கா அந்த இடம் உங்களுக்கு செட்டில்ட் ஆகிடும். இல்லைங்க அதனால நீங்கள் போகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடும். அதனால் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக கடகராசி என்பவர்கள் நீங்கள் இருந்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தெளிவாக சொல்ல வரேங்க, ஒரே கருத்துக்களோடு சொல்ல வரேன், அஷ்டமச்சனி காலகட்டங்களில் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்குன்றது உண்மைதான். ஆனால் இந்த நேர காலையில் சனி வக்ரமாறினால அதோட பாதிப்புகள் கிடைக்காது. ஆனால் இருந்துட்டாலும் இன்றைய தேதியிலேருந்து 2025 டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் விநாயகர் கோயிலுக்கு இந்த கடகராசி என்பவர்கள் தொடர்ச்சியாக நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகியே தீரும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் நீங்கள் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றதுங்க. கடகராசி என்பவர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரலும் போராட்ட காலத்தில் இருந்த நபர்களுக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் 4 பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய அளவுகளுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு நலமாக தான் இருக்குது. இந்த மாதம் மட்டும் சொல்லவில்லை, 2024 நவம்பர் மாதம் வரலும் சிறப்பாக இருக்குங்க. அப்போ வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் கடகராசி அன்பர்களை முன்னிறுத்தி எந்த காரியம் செய்தாலும் தொட்டோ தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசி. கடகராசி அதிபதி அப்படின்னாக்க சந்திரன் தாங்க. கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்குனே உண்ட சிறப்பான குணம். ஆமாம், கோபத்தை தவிர்க்கக்கூடியவர்கள், அன்பு பாராட்டக்கூடியவர்கள். ஆமாம், ஒரு தாய் இந்த குழந்தைக்கு எப்படி எதிர்பாராம ஒரு அன்பு செலுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த குணம் அப்படிங்கிறது உண்டு. சரி, எதையும் நிதானமாக பொறுமையாக சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு தடவைக்கு பல தடவை பல்வேறு ஆட்களோட யோசனையை கேட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவு மிக சரியாக இருக்கும். அந்த மாதிரி அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்குனே உண்டான ஒரு குணம். இருப்பினும் இவர்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் உண்டு. என்ன மாதிரி விஷயம்னு கேட்டிங்கனாக்க,
இவங்க அன்பை செலுத்த முடியுமே தவிர மற்றவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு உண்டு. சரி, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ராசி வந்து 2ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார், புதனோட சேர்ந்திருக்கிறார், 3 குடையவரோட சேர்ந்திருக்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வருமானம், தடைப்பட்ட வருமானங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தின் வருமானம் அப்படிங்கிறதும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். 2 குடையவன் 2லே ஆட்சி பெற்று இருக்கிற 3 குடையவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அப்படின்னா எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வருமானம் சார்ந்து இருக்குமே, ஆனால் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இந்த மாசத்துல உங்களுக்கு அமையும், குடும்பம் அமையும். குடும்பம் இல்லாதவங்களுக்கெல்லாம், திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் எங்க வரன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைச்சிடும். சரி, அஷ்டமச்சனி பாதிப்பு இருக்கே அப்படின்னா, அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. அப்ப வக்ரகதி அடைஞ்சதுனால பார்த்தோம்னாக்க ஒரு நவம்பர் 15ஆம் தேதி வரை 2.5 மாதம் இருக்குதுன்னா, 2.5 மாதத்துக்கு அவரோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த 2.5 மாசத்துல உங்களுக்கான முயற்சிகள், தேவைகள், இந்த உங்க எடுத்த புது முயற்சிகள் என்ன செய்யணும்னு திட்டமிடுறீங்களா அனைத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக செய்யலாம். அதாவது சனி பகவானோட தடை தாமதம் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு, மனதில் இருந்து வந்த ஒரு குழப்பம், ஒரு டென்ஷன், ஒரு கோபம், ஆமாம் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, மனக்குழப்பம்னா யோசிச்சாலாம் சரியாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் அதில் சந்தேகம், நம்ம செய்கிறதுல யோசித்த விஷயம், செய்யணும்னு திட்டமிட்ட விஷயம், செய்கிற விஷயம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அதில் ஒரு சந்தேகம், ஒரு குழப்பமான ஒரு நிலை, பார்க்குறவங்களாம் சந்தேகப்படுறது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாறும். எண்ண ஓட்டம் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ நல்ல எண்ணங்கள், நற்சிந்தனைகள், ஆமாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு கொஞ்சம் அகலக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ நல்ல காலகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 3ஆம் இடத்துக்கு கேது, எடுக்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடை தாமதமாக இருந்துச்சு, இருந்தாலும் குரு 11 இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு நல்ல அமைப்பு தான். குரு 11 இருக்கிறது அப்படிங்கிறது லாபங்கள் அப்படிங்கிற விஷயம், பாக்கியாதிபதி 11 இருக்கிறது அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய அமைப்பு. ஆமாம், சின்ன ஒரு முயற்சி எஃபோர்ட்ஸ் எடுத்தாலே அது பெரிய பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. கிரக நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த விஷயம், தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய 5-10 கூடிய தொழிலதிபதி மட்டும் 12 வந்து இருக்கிறார். 12 இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தோம்னா மிருகசீரம், சுயசாரத்தில் தான் நிற்கிறார். அதனால பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்து கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மந்த நிலை, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரலைனாலும் ஆனால் லாபம் என்பது உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எடுக்கிற முயற்சிகள், திட்டமிட்ட விஷயங்கள், குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், குழந்தைகளுக்கான தேவைகள், அதே நேரத்தில் குடும்பத்தின் தேவை, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும், ஆன்மீக சுற்றுலா செல்லணும் அப்படிங்கிற வயதானவர்கள்லாம் போகணும்னா இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அப்போ வரன் பார்க்கலாமா, திருமணம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக திருமணத்திற்கான ஆயத்த பணிகளை தொடங்கலாம். திருமணம் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்திற்கு குருபலம், குரு பார்வை அப்படிங்கிற ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அப்போ தாராளமாக திருமணம் நோக்கம், திருமணம் வியாழ நோக்கம், திருமண அமைப்பு, திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் பாருங்க, இப்போ புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கிறார்.
அப்போ எடுக்கிற முயற்சிகள் எண்ணங்கள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இருக்குது. அப்போ என்னன்னா புதுசாக ஒரு வீடு கட்டுறது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, தங்கம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம், இடம் வாங்குறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். முன்னோர்கள் பெரியோர்களோட ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து பாருங்க, பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? பூசம் நட்சத்திரம் தான் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளானது. அதுவும் இப்போ பரவாயில்ல, ஒரு 2 மாதமாக பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு முன்னாலாம் ரொம்ப பாதிப்படைஞ்சாச்சு. ஆமாம், அஷ்டமச்சனி பாதிப்பு கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுத்தது. எடுத்த காரியங்கள் தடை, எடுத்த முயற்சிகள் தடை, என்ன ஓட்டத்தில் சிக்கல். ஆமாம், நினைத்தவாறு நடக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைலாம் இருந்து வந்துச்சு இல்லையா? அதிலலாம் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானம் சார்ந்த திட்டமிட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் வண்டி வாகனம் இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைப்பகுதிகளில் ஏறுறது, படிக்கட்டுகள் ஏறுறது, தண்ணி கிடக்கிற இடத்துல நடக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடக்கணும். அடுத்து பாருங்க, ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு. இந்த அஷ்டமச்சனி பாதிப்பில் ரொம்ப பாதிப்படைஞ்சு கொஞ்சம் மனக்குழப்பமெல்லாம் ஆகி, அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் ரொம்ப சிரமத்தை சந்திச்சாச்சு. ஆனால் இருப்பினும் அதில் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இல்லை. என்ன காரணம்னா அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னாக்க இந்த கோச்சார நிலை பாதிப்புகள் கொஞ்சம் அவ்வளவாக உங்களுக்கு சில பேருக்கு இருந்திருக்காது. ஆனால் ஒரு 70% பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. எடுத்த காரியங்களை சாதிக்க முடியல. ஆமாம், தடை தாமதம், எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம், ஒரு மனக்குழப்பம், தூக்கமின்மை. ஆமாம், என்ன செய்ய போகிறோம் எதிர்காலம் குறித்து ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களை பாடாப்படுத்துச்சு. அதே நேரத்தில் கமிஷன் தொழில்களில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆமாம், இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை எல்லாம் இருந்து வந்தது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. நல்ல மாற்றம் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. தைரியம் வந்துருச்சு, மன தைரியம் வந்துருச்சு, உடல் ஆரோக்கியம் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஓட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் வந்துருச்சு. எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம், எப்பேற்பட்ட முயற்சியையும் நம்ம எடுத்து வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மனம் தைரியமும் அதே போல் உடல் ஆரோக்கியமும் சந்திக்கிற மக்களும் ஒரு நற்செய்தியை கொண்டு வரக்கூடிய நல்ல அமைப்புகளும் இந்த காலத்தில் ஏற்படுது. அப்போ வருமானம் சார்ந்து, தொழில் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, எல்லா நிலைகள் சார்ந்தும் சங்கடத்தில் இருந்த நீங்கள் இனிமேல் கொஞ்சம் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் முயற்சி பெறக்கூடிய, அதாவது எல்லாத்துலேருந்தும் வெற்றி பெறக்கூடிய, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. அரசு சார்ந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க உதவிகள் முழுமையாக கிடைக்கும். அரசு சார்ந்த வருமானங்கள் உண்டு. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு, முன்னேற்றம்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்குது. அப்போ உங்கள் ராசியிலேருந்து 4-12 கூடையவன் 3ஆம் இடத்துல நீசம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது 4-11 கூடையவர் நீசம் பெற்றிருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, வீடு கட்டலாம், வண்டி வாகனங்களை வாங்கலாம், பழசு புதுசு அப்படிங்கிற ரெண்டையுமே செய்யலாம். பழைய வண்டி வாகனங்களும் புது வண்டி வாகனங்களையும் வாங்கலாம். பழைய வீடு ரெனோவேஷன் பண்ணுற அமைப்பு, வீட்டுக்கான கொஞ்சம் ஆடம்பர தேவைகளை நிறைவேற்ற வகையில் அந்த மாதிரி முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க வீடு கட்டுற அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், அடுத்து பாருங்கள், இந்த மாதத்தில் வேறு என்ன சிறப்புகள் இருக்குது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆமாம் அவங்கள பொறுத்த வகையில் வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சங்கஹரா சதுர்த்தி நாட்களில் விநாயகர் வழிபாடு செய்கிறது அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மாதத்தை பொறுத்த வகையில் 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது, ரொம்ப சிறப்புக்குரிய நாள், முன்னோர்கள் வழிபாட்டு தினம். அடுத்து 7ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம்னாக்க உங்களுக்கு பார்த்தோம்னாக்க விநாயகர் சதுர்த்தி. 17ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க
அண்ணாமலையாரை வழிபட்டு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த மாதத்தில் 6 சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. அதில் 3 சுபமுகூர்த்தங்கள் மிகவும் சிறப்புடையதாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். கடக ராசியிலே பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கடக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்றால் அதற்கு நீச்ச பலன் கொடுக்கும். அதாவது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை கொடுக்கும். ஆகவே 8ஆம் இடத்திலே சனிவான் நீச்சம் அடைந்ததாக பொருள். ஆகவே கடகராசியில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்யுங்கள். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா காரியங்களும் சிறிது காரிய தாமதமாகத்தான் நடக்கும். முதல் முறையாக தோல்வி கிடைத்தாலும் 2 அல்லது 3வது முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே தொடர்ந்து நீங்கள் சங்கடப்படாமல் அந்த காரியத்தை செய்வதற்கு, எந்த காரியத்தை நீத்திருக்கிறோ அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் எத்தனைப்படுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தாமதமான வெற்றி, ஆனால் நிலையான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருந்து புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார்கள். குடும்பத்திலே ஓரளவு அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்திலே உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் எல்லாம் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தையும் அடைவீர்கள். தந்தை மூலமாக தனவரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் கேதுவும் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது. இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்திருந்தாலும் தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் என்பது உறுதி. நீங்களும் தைரியமாக காரியங்களை சாதியுங்கள். அப்போதுதான் நல்லது. தடைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். 1க்கு 2 முறை முயற்சி செய்யுங்கள். தடைகளெல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 4ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவருக்கு ஒரு சிறு உபதிரவம் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. மாணவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறாமல் சிறிது சங்கடப்பட வேண்டியிருக்கும். பலரிடம் அவமானப்பட வேண்டியிருக்கும். ஆகவே மிகவும் கருத்துடன் நன்றாக உழைத்து படியுங்கள். கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் சிறிது யோசித்து படித்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதம் வீடு மனை வாங்குவதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதற்குரிய அக்ரிமெண்ட் போடுவதையும் இந்த மாதம் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு அக்ரிமெண்ட் போட வேண்டியிருந்தால் கார்த்திகை அல்லது தை மாதத்திலே போடுவதுதான் நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பது குழந்தைகளுடைய கல்விக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அதற்குரிய பலன்களை நீங்கள் எதிர்காலத்தில் பெற முடியும். குழந்தைகள் நல்ல கல்வி அறிவை பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். சிலருடைய குழந்தைகளுக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக அவர்களுடைய கல்வி விருத்திதான் அடையும் என்று எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்திற்குரிய குரு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். எதிரிகள் எவ்வளவு பேர் உங்களுக்கு இருந்தாலும் அந்த எதிர்களால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். தொழில் போட்டினால் லாபத்தை அடைவீர்கள். சந்தோஷத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனிபான் 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த சமயத்தில் உங்களுக்கு குருபலமும் இருக்கிறது. ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக 1 மாதம் அல்லது 1.5 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது. காலதாமதம் செய்தால் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். என்றால் 7ஆம் இடத்திற்குரிய சனிபான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் கூட்டு வியாபாரத்தில் சங்கடங்கள் ஏற்படும். கூட்டு வியாபாரம் செய்து கொள்பவர்கள் தற்சமயம் கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்து கொள்வது நல்லது. மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். கணவன் மனைவிகள் சிறு சிறு உரசல்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம். அதை பெரிதுபடுத்திக் கொண்டால் சில காலம் பிரிவினை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் 7ஆம் இடத்திற்குரிய சனிபான் 8ஆம் இடத்திலே இருப்பது ஆகாது. மேலும் உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்குரிய
குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தந்தையால் நல்ல லாபம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள், நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் ராகுனுடைய தோஷங்கள் எதுவும் உங்களை பாதிக்காது. உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே தொழில் விஷயமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தொழில் விருத்திக்காகவோ அல்லது தொழிலுடைய வளர்ச்சிக்காகவோ நீங்கள் செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அந்த லாபஸ்தானம் குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே இளைய சகோதரனுடைய குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் விரைவில் நடந்துவிடும். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தைகளுக்காக செலவினங்கள் ஆனாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல வளர்ச்சியும் எழுச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே 7ஆம் இடத்தை குருவுடைய பார்வை இருப்பதனால் திருமணம் முடிவாகும். ஆனால் முடிவானால் உடனடியாக திருமணத்தை செய்து விடுவது நல்லது. வெகு காலம் தாழ்த்தக்கூடாது. காலம் தாழ்த்தினால் நடுவில் யாராவது குறுக்கே வந்து இடைமறித்து திருமணத்தை நிறுத்தி விடுவார்கள் என்ற ஐயமும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது செலவினங்களாகும். முக்கியமாக வீடு ரிப்பேர் செய்யக்கூடிய செலவினங்களாகும், அல்லது வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதாகும், அதை புதிதாக மாற்றக்கூடிய செலவினங்களாகும். ஆனால் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். இந்த மாதம் இந்த கடகராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சனிக்கிழமை தவறாமல் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியிலே பிறந்தவர்கள் இந்த மாதம் ஓரளவு நன்மைகளை பெறுவார்கள். அடுத்து நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்கள் இந்த மாதத்திலே செப்டம்பர் 26 வியாழக்கிழமை அன்றைய தினம் நவமி தீதி என்று ராமரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அருகில் இருக்கின்ற ராமர் கோயிலுக்கு சென்று ராமருக்கு அன்றைய தினத்திலே துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சுக்கிர பகவான் அவதாரம் செய்த தினம். எப்படி கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி என்று கொண்டாடுகிறார்களோ அதே போலவே சுக்கிர பகவான் அவதாரம் செய்த தினம். உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு லாபாதிபதியும் சுக்கிரனாக இருக்கிறார். ஆகவே சுக்கிர ஜெயந்தியான செப்டம்பர் 27ஆம் தேதி பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அருகில் இருக்கிற நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு வெள்ளை பட்டு ஆடைகளை உடுத்தி வெள்ளை புஷ்பம் அதன் புஷ்பத்தினால் அர்ச்சனைகள் செய்து 6 தீபங்கள் வைப்பது மிகவும் சிறப்பானது. நெய் தீபம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக சுக்கிர தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவருக்கு விரைவில் திருமணம் கைகூடும். ஏனென்றால் சுக்கிரன் தான் திருமணத்துக்கு அதிகாரி. அவரை அன்றைய தினம் வணங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி வருவதைப் போல அன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தில் சிவராத்திரி வருவது. அன்றைய தினம் இரவு நேரத்தில் அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நீங்கள் புஷ்பங்களை சாற்றி அவருக்கு நெய் விளக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் ஆயில்யம் நட்சத்திர பிறந்தவர்கள் நன்மைகளை பெறுவீர்கள். வீட்டில் கூட சிவ பூஜை அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்யலாம். இந்த பரிகாரங்களின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் எல்லா வளங்களும் முன்னேற்றமும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2024ஆம் வருடத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில், அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க. அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு பிறக்கப்படுது. ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கடகராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் 109 டிகிரியில தான் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ சுக்கிரன் பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்தவர் என்ன பண்றாருன்னா 19ஆம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி என்ன பண்றாருன்னா
அவரு துலாம் ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போய் அவரு ஆட்சியா உக்காந்துறாரு. அப்படி ஆட்சியா உட்காரக்கூடிய ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு அருமையான ஒரு தருணம் சொல்றேன். அதாவதுன்றது இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னா, நீங்க இப்ப வாழ வேண்டிய இடத்துல இருந்துட்டீங்க, வாழ்ந்துடல, வளர வேண்டிய இடத்துலதான் இருக்கிறீங்க, இன்னும் வளரல. அப்ப இந்த வளர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடகராசி யாரு அப்படின்னா, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில மற்றவங்களுக்காக வேண்டிதான் உழைச்சிட்டு இருக்கிறீங்களே தவிர உங்களுக்காக வேண்டி இதுக்கு மேல உழைக்க போறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடின்றத சம்பாரிச்சிங்க, தாய் தந்தை பார்த்தீங்க, அண்ணன் தம்பி பார்த்தீங்க, அக்கா தங்கச்சி பார்த்தீங்க, மனைவி குடும்பத்தை பார்த்தீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சீங்க, நல்ல பேர் இல்லை, பார்த்தும் பாவின்ற பேரு. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை, 1.5 வருஷமா போராட்டங்கள் ஜாஸ்தியா இருக்குது. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுது. வெளியில சொல்ல முடியல, மெல்ல முடியல, துப்ப முடியல. அப்ப இந்த 1.5 வருஷமா உங்க வாழ்க்கை அவ்வளவு போராட்டமா இருக்கும்போது, கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா குரு உட்கார்ந்து இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்த தருணம் உங்களுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி ராகு கேதுவுடைய பார்வை பாத்தீங்கன்னா 3, 7, 11. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு வீடு கிடையாது, நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கன்னி ராசியில கேதுவும் மீன ராசியில ராகுவும் இருக்கிறதுனால இப்ப கன்னி ராசியில இருந்து 3ஆம் பார்வை டைரக்டா யார பாக்குறாரு, உங்க கடகராசி பாக்குறாரு. 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா மீன ராசி பாக்குறாரு, 11ஆம் இடமா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பாக்குறாரு. அப்ப உங்க ராசி இப்ப யாரு பாக்குறாரு, கேது பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா திசை புத்தி அந்தரம் அந்த அடிப்படையில வரும்போது பாத்தீங்கன்னா கேது உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவார். ஆனா பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு கேது கூட நல்லவனா தான் இப்ப தெரிவார். உங்களுக்கு ஓரளவுக்காவது உங்க குடும்பம் ஓரளவுக்கு நாங்க இருக்கிறோங்க, ஓரளவுக்கு சாப்பிடுறோம், பெருசா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் கேது பகவான் தான். கேது பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு பழமொழி சொல்லுவாங்க, ராக போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்ப கேது மற்றவங்களுக்கு கெட்டவனா இருந்தா கூட உங்களை பொறுத்த வரைக்கும் கேது நல்லவராக தான் இருக்கிறார். இந்த அஷ்டமத்து சனி 1 இருக்கிறதுனால பல ரூபத்துல இப்ப கிட்டத்தட்ட முடங்கி போய் இருக்கிறீங்க இந்த 1.5 வருஷமா. அப்ப உங்களுக்கு கேது பார்த்தா நல்லதுன்னு சொல்றீங்க, எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த கேது உங்களுக்கு பார்வைய பார்த்தும் பலன் இல்லை அப்படின்னு சொல்றது காரணம் அந்த உடைய சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி பார்க்கறதுனாலதான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெளிநாடு போலாமா தடையாகும், தொழில் தொடங்கலாமா செஞ்சு பிரயோஜனம் இல்லை, 4 சம்பாதிச்சிருக்கிறோமா லாபம் இல்லை, இருப்பு இல்லை, மிச்சம் இல்லை, மைனர் சாலி மணப்பரசு காலி, தங்கம் இருந்தா தவிட்டுப்படி, மாணிக்கம் இருந்தா மத்தியான செலவு, வெள்ளி வந்தா வேறையா, மாடு கறக்க போன குடிக்கு இப்ப கரெக்டா இருக்குது. பொதுவா கடகராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா போராட்டமான வாழ்க்கை. ஆனா கை நீட்டுறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீங்க கத்துக் கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்க. பொதுவா கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நான் ஒண்ணு சொல்ல வந்தேன்னா நீங்க 2 அர்த்தத்துல அது எப்படி இருக்குன்றது 2 ஏங்கிள் யோசனை பண்ணுவீங்க. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். பொதுவா நவகிரகத்திலேயே தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான். ஒரு அழகான ஒரு தேவதை, ஒரு பெண்மணி யாருன்னா சந்திரன். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி சந்திரனா இருக்கும்போது பொதுவா இந்த கடகராசியில பிறந்தவங்க மட்டும் பாருங்க கண்டிப்பா அழகா இருப்பாங்க, முக லட்சணமா இருப்பாங்க, கலைமுகத்தோட இருப்பாங்க. அதுலயும் பாருங்க கருப்பா இருந்தா கூட கலைமுகமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கடகராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு அழகுன்றது ஒரு நல்ல திறமையை கொடுத்திருந்தா கூட, ஆனா ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி அந்த அஷ்டமத்து சனி உங்களை முடக்கி போட்டுருச்சு. இப்போதைக்கு நம்ம நேரப்பட்டிருக்குதுன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற இடத்துலதான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. தொழில் தொடங்கி இருந்தாலும் நஷ்டம், செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுப்பலன் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், ராசிய அடிப்படையா சொல்றோம்.
ஆனா அதே வந்து ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்றோம், லக்னத்தை அடிப்படையா சொல்றோம். சரிங்களா? பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 60% மிஞ்சி போனா ஒரு 70% தான் கேட்கும். சுய ஜாதகன்றது 100% கேட்கும். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 எதிர்பார்ப்பு, ஒரு 6 எதிர்பார்ப்பு தான். எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ திருமணம் பண்றது முடிஞ்சு, அதாவது எப்போ குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும், எப்போ என் தொழில் நல்லா இருக்கும், எப்போ என்னோட கல்வி நல்லா இருக்கும், எப்போ என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இதை தாண்டி எப்போ நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த கேள்வி தான். ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு பாத்தீங்களா. இப்ப ஏன்னா மிதுன ராசியில தான் செவ்வாய் இருக்கிறாரு. அப்ப உங்க புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல அவர் மறைஞ்சிருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு கண்டிப்பா கொஞ்சம் தடையா தான் இருக்கு இந்த மாதம். அதே மாதிரி திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. பொதுவாக 7ஆம் இடம், கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? சனி. அப்ப சனி வந்து இப்ப ஆட்சியா இருக்கிற போது எப்படி பார்த்தாலும் உங்க சுய ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாத, அதாவது நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தார தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் இல்லாத நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாசம் ஓரளவுக்கு திருமணஸ்தானம் கை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடம் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா 2ஆம் இடம்ன்றது சிம்மராசி. அப்ப சிம்மராசிக்கு அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் இப்ப ஆட்சியா தான் இருக்கிறாரு. அப்ப எத்தனாம் தேதி? 17ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி ஆட்சியா இருக்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு இந்த 17ஆம் தேதிக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா கல்வி நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு சரியாயிடும். கருத்து வேறுபாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, கணவன் மனைவி பிரச்சனை சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எதுக்குமே உங்க ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும். முழுக்க முழுக்க உங்க ஜாதகத்துல திசை கெட்டு போய், புத்தி கெட்டு போய், அந்தரம் கெட்டு போய், நேரம் சரியில்லாத பொது பலன்களை பார்த்து நல்லா இருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஆகாது. 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்காது இல்லையா. அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு உண்டான நேரம் இது இல்லை. மன அதாவது சுப விரையும் பண்ணிக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நல்லது. ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போட்டுன்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கடன் பட்டாவது, வீடு கட்டுறது நல்லது, இடம் வாங்குறது நல்லது, கிரைம் பண்றது நல்லது. ஏன் சாமி இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றீங்க, இது மட்டும் எப்படி சாமி வாங்க முடியும்? கையில காசு இல்லையே, கடன் பட்டாவது இது வாங்கி போடும் போது அந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். அதுக்குதான் சொல்றேன், தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடும். சரிங்களா? சுப விரயம் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு சனிக்கிழமை எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனியோட தாக்கம் குறைஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.